முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சென்னை எக்மோர்ல அன்புமணி அவர்களுடைய தலைமையில பாமக கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் மாதிரி தான் முதல்ல பிளான் பண்ணியிருக்காரு அன்புமணி அவர்கள். அதுக்காக மற்ற கட்சியினருக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க, திமுக தவிர, விசிக உட்பட. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக, நாம் தமிழர், புரட்சி பாரதம், அமமுகங்கிற சில கட்சிகள் அவர் கூட கைகோர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதிமுக மற்றும் தாவேகா இந்த ஆர்ப்பாட்டத்தை புறக்கணிச்சதா சொல்றாங்க. தேமுதிக கடிதம் வாயிலாக ஒரு ஆதரவு தெரிவிச்சதா சொல்றாங்க. இப்ப இந்த ஆர்ப்பாட்டத்துல பேசின அன்புமணி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சமூக நீதி அப்படின்னு சொல்ற திமுக ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க தயங்குறாங்க அப்படின்னும், தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட பாதுகாப்பு செஞ்சாகணும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எடுக்க முடியாது, எனக்கு கணக்கு இல்லை, எனக்கு உரிமை இல்லை. எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளவு துரோகம் இது, எவ்வளவு துரோகம், தமிழக மக்களுக்கு செய்கின்ற துரோகம். தமிழ்நாடு சாதாரணமா 50 ஆண்டுகளில் முன்னேறம்னா, நீ கணக்கெடுப்பு நடத்தினா 20 ஆண்டுகளில் முன்னேறும் தமிழ்நாடு. ஏன்னா ஒவ்வொரு மைக்ரோ லெவல்ல அவங்க சொல்றாங்க, இல்ல மத்திய அரசு எடுக்குதுன்னு சொல்றாங்க. மத்திய அரசு எடுக்கட்டும். மத்திய அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு அது மேக்ரோ லெவல், மாநில அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு அது மைக்ரோ லெவல். நம்ம ரெண்டுமே வேணும், மேக்ரோ லெவலும் வேணும், மைக்ரோ லெவலும் வேணும். ஏன் நீதிமன்றங்கள் கேட்கின்றார்கள், மத்திய அரசு எடுக்கிறது தலையன்றாங்க. அது என்ன போறாங்க, தமிழ்நாட்டில் இவ்வளோ சமுதாயங்கள் இருக்கிறது, இந்த இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறது, அந்த தலையை கணக்கு தான் எடுப்பாங்க மத்திய அரசு. மாநில அரசு தான் மைக்ரோ லெவல்ல அவங்க என்ன சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள், எவ்வளவு சோசியல் பேக்வர்ட்னஸ், எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று புள்ளி விவரங்கள்